உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா வந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜாணி. அடுத்த உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்பது உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கணும். தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பாக பார்ப்போம். அது இல்லை, இப்பொழுது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இன்று முதலில் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், போர் நிறுத்தம் 3 வாரத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. காலையில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நோர்தர்ன் இஸ்ரேலில் எச்சரிக்கை மணி ஒலித்ததாகவும், இனி தெற்கு லெபனான் நகரங்கள் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றதை செய்மதி படங்கள் காண்பித்திருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினூடாக எவ்வாறான சேதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான அந்த போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக லெபனானில் உள்ள நிலைமையை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தற்போதும் கிட்டத்தட்ட 15 பேர் நேற்றைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் வருவதையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடுத்து வருவதாகவும், அந்த மக்கள் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் மக்கள் வந்து மீண்டும் குடியேற முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதுதான் இந்த பேச்சுவார்த்தையின் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கின்றது. நாங்கள் பேசும்போது கூட வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியதாகவும், அங்கு சைரன் சத்தங்கள் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் 14 இடங்களை, ஹிஸ்புல்லாக்களின் இடங்களை தாக்கியதாக கூறுகிறது. ஆனால் தாக்கியதில் பெருமளவானவை வந்து பொதுமக்களின் இடங்கள் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதன் ஊடாக ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கும், லெபனான் அரசு மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கும் இஸ்ரேல் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாலும், 2 சுற்று பேச்சுக்கள் நடத்தியிருந்தாலும், அமெரிக்காவால் இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேலை முழுமையாக நிறுத்தும்படி கோர முடியவில்லையா, அல்லது அமெரிக்கா இந்த இஸ்ரேலை வைத்துக் கொண்டு ஹிஸ்புல்லாக்கள் மீதும் ஈரான் மீதும் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவின் 2 ரிப்பப்ளிக்கன் காங்கிரஸ்மேன் வந்து அமெரிக்கர்களிடம் போய், அமெரிக்கர்கள், அதாவது இஸ்ரேலில், அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்கர்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் போராடுவதற்கு அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12,000 அமெரிக்கர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் அமெரிக்காவில் இருப்பவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய படையினருடன் சேர்ந்து போரிடும் போது அவர்களுக்கான மோட்கேஜ் ரிலீஃப், மற்றது வேற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அப்ப அமெரிக்கா இந்த இஸ்ரேலுடனான இந்த போரில் முழுமையாக நிற்கிறதுன்றது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக அமெரிக்கா வந்து இந்த தற்போதைய ஈரான் அமெரிக்கா பேச்சுக்களின் முட்டுக்கட்டையாக இருப்பது முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, அமெரிக்காவின் தடை, ஹார்முஸ் ஜலசந்தி மீதான தடை. இரண்டாவது வந்து இந்த இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற இந்த தாக்குதல். இப்போது ஈரான் காட்ஸ் படை அணியின் கட்டளை அதிகாரி இஸ்மாயில் கானி அவர் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். என்று சொன்னால், தாங்கள் இது தொடர்ந்தால் ஹிஸ்புல்லாக்களுக்கு தாங்கள் உதவிகளை வழங்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், நிலைமை, அதாவது பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கான உதவிகளை ஈரான் வழங்காதவாறு பாகிஸ்தான் தற்போதைய வரையிலும் பாகிஸ்தான் தான் இந்த போர் நிறுத்தத்தை முறிய விடாமல் இருப்பதற்காக அதை தடுத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இஸ்ரேல், அதாவது இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமான போது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை நடத்தாவிட்டாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் அதே சமயம் ஹயோம் என்ற இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றை போட்டிருக்கிறது. என்று சொன்னால், இந்த நெத்தனியாகு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்களின் தோல்விக்கு படையினர் தான் காரணம் என்று இப்போது படையினரை குற்றம் சுமத்தி வருவதாக அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, தான் தப்புவதற்காக.
அதே சமயம் நேற்று இஸ்ரேலில இந்த அமெரிக்கா ஈரான் போர் வந்து முறிந்து விடக்கூடாது, போர் நிறுத்தம் வந்து முறிந்து விடக்கூடாது, போர் மீண்டும் ஆரம்பமாக கூடாது என்று பெருமளவானவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு காசாவில் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், புறசக்தியினுடைய அழுத்தங்கள் வந்தாலும், இந்த ரிலன்லெஸ் தாக்குதல் நடந்தது, அதாவது தொடர் தாக்குதல், இடைவிடாது தொடர் தாக்குதல் நடந்தது. அதே மாதிரி தான் இப்பொழுது லெபனான், இப்ப போர் நிறுத்தம் இருக்கின்ற நேரத்திலும் இந்த ரிலன்லெஸ் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற, இடைவிடாத தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற. ஏன் இஸ்ரேல் இந்த கொலவரியை ஏன் குறைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட 48ஆம் ஆண்டுல இருந்து அவர்களுக்கு அது பழகி போனதொன்று, உலகமும் உலக நாடுகளும் அதை அனுமதித்ததொன்று, அதை அவர்கள் ஒருபோதும் அவர்களால் நிறுத்த முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு விதத்தில் நீங்கள் கேட்டது போல இந்த உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை கூட எந்தவித காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எல்லோரும் இதை அனுமதித்ததும், அமெரிக்கா அதற்கு முழுமையான ஆதரவுகளை வழங்கியதும் அதற்குரிய முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்ப இலங்கையிலும் அதே போலதான் இந்த அரசுகள் வந்தாலும் தமிழர்கள் மீதான அவர்களின் அந்த இனவாதத்தை எப்படியும் அகற்ற முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது கூறுகிறார்கள் தமிழர்கள் இனவாதிகள். அதே போலதான் இப்போது நெத்தனியாஹு என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள்லாம் இந்த போர் நிறுத்தத்தை முறிக்கிறார்கள் என்று சொல்லி, போர் நிறுத்தத்தை மீறுகிறது ஹிஸ்புல்லாக்கள்லாம் மீறுகிறார்கள், தாங்கள் மீறவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் இது பொய்யை சொன்னால், இப்ப பாருங்கள், எத்தனை ஊடகவியலாளர்கள் இறந்து விட்டார்கள், எத்தனை மருத்துவ பணியாளர்கள் இறந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன விசாரணை நடந்ததா அல்லது தண்டிக்கப்பட்டார்களா? யாரும் இல்லை. அதே போலதான் நெத்தனியாஹு மீது ஐசிசி போடப்பட்ட பிடிபிராந்துக்கு பிறகு என்ன நடந்தது? ஐசிசி தான் காணாமல் போனதே தவிர நெத்தனியாஹு காணாமல் போகவில்லை. அது அமெரிக்கா மட்டுமே செய்தது இல்லை. ஹங்கேரி கூட அவரை வரவேற்றிருந்தது. தான் இஸ்ரேலிய பிரதமர் வரவில்லை என்று சொன்னால் தான் ஐசிசியிலிருந்து விலத்துவேன் என்று கூறியிருந்தது. அப்படி இந்த நாடுகள், எல்லா நாடுகளும் இதுக்கு பொறுப்பாளிகளாக இந்த இனப்படுகொலையில் எல்லா நாடுகளும் இதற்கு பொறுப்பானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த சிஸ்டத்தை உடைத்தவர்கள், அந்த நாட்டினர் சிஸ்டத்தை உடைத்தவர்கள், அது இஸ்ரேல் தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியது. பங்காளிகளாக நேரடியாகவே ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்தவர்கள், போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாமே தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்தவர்கள். எல்லோருமே கூட்டு பொறுப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாங்கள் இந்த போர் பேச்சுவார்த்தை தொடர்பான நிலைமைகளை பார்ப்பதற்கு முன்னாடி மிகவும் சுருக்கமா, இப்போ வாஷிங்டனில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது, அந்த இரா போஸ்ன நிகழ்வின் பொழுது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தான் கவலைப்படவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக சுருக்கமாக மேலதிக தகவல். உண்மையில் அவரை பொறுத்தவரையில் அதில் உயிரிழப்புகள் இல்லை என்பதால் அவர் அவ்வாறு கூறியிருக்கின்றார். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது 3வது தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது சுட்டவர் வந்து ஒரு, அதாவது சாதாரணமாக இப்ப இது ஒரு அமெரிக்கா ட்ரம்பினால் மேற்கொள்ளப்பட்ட நாடகமா இல்லாவிட்டாலும் பொதுமக்களிடம் மிக அதிக அளவில் ஒரு விரக்தி ஏற்பட்டு வருவதாக தான் காட்டப்படுகிறது. எனவேதான் இப்போ 55% மக்கள் இந்த அமெரிக்க அதிபருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று, அதாவது அவர் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கான இப்போது விகிதாசாரம் 55% அதிகரித்திருக்கிறது. அதாவது இது அமெரிக்காவின் நிக்சன் பதவியில் இருந்த போது அவருக்கு எதிராக வந்த அளவுக்கு அவருக்கும் இவ்வாறு 55% மேல் வந்திருந்தது பொதுமக்கள். அதற்கு பிறகுதான் அவர் பதவி விலகி இருந்தார். அப்ப இதில் மக்களுடைய எதிர்ப்பு என்னென்று சொன்னால், இவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், ஈரான் மீதான போர், உள்நாட்டு பிரச்சனைகள், இவை அனைத்தும் இப்போது மக்களிடம் எதிர்கொள்த்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த படுகொலையை முயற்சியை செய்தவர் இப்ப கோல் அலனை பொறுத்தவரையில் அவரின் அந்த 2 பக்க அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப
FBI-யால் கூடவோ அல்லது அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீசஸ் ஆலையோ இப்படி ஒவ்வொரு பொதுமகனும் மாறுறதை கண்டறிய முடியாது. என்னென்னு சொன்னால் அவர்களுடைய கண்காணிப்பு லிஸ்டில் கூட அவர்கள் இல்லை என்ற ஒரு நிலை. அமெரிக்கா எங்கும் துப்பாக்கிகள் மலிந்து எல்லா இடமும் துப்பாக்கிகளும் இருக்கின்றன. துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வந்ததும் அவர்கள் தான். ஒரு அரசு தலைவருக்கு எதிராக இதுவரை காலமும் அமெரிக்காவில் ஒரு அரசு தலைவருக்கு எதிராக ஒரு 2 வருடங்களுக்கு 3 முறை கொலை முயற்சி நடந்ததாக இல்லை, சரித்திரம் இல்லை என்றுதான் கூறுகிறார். இது என்ன பிரச்சனை, அமெரிக்காவின் உள்நாட்டில் அவர்களின் சிஸ்டத்தில் மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்படி வெளியிலிருந்து எல்லோரும் பார்த்தாலும் அரசுகளை இப்ப உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சார காலத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்த அந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் 45, 48 என்று இருந்தது. ஆனால் தேர்தல் வந்தவுடன் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 65% மாறிவிட்டது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொல்லும் பொழுது 55% மேல் நம்பிக்கையில்லா பிரேரணை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனால் அந்த மக்கள் இவ்வளவு தூரம் மக்கள் என்று சொல்லும் பொழுது பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது அரசு துறையில் இருப்பவர் கூட தொடர்ந்தும் அவருக்கு இவ்வளவு ஆதாரங்களை வெளிப்படுத்தியும், உங்களுக்கு தெரியும் முதல் தடவையாக அவர் அதிபராக இருந்த பொழுது அவர் செய்த குளறுபடிகள், இனி 2வது தடவை அவர் தேர்தலில் நின்று தோற்றதும் இதுவரையில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே குளறுபடிகள் நடந்தது என்பதை விடாமல் கூறிக்கொண்டே தான் இருக்கின்றார். இவை எல்லாமே அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தானே, இவை எல்லாவற்றையும் அந்த நாட்டினுடைய அரசினுடைய பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தானே. அப்ப இதை எவ்வாறு இவர்கள் கையாள முடியும்? இப்போ உலக நாடுகளுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விடயத்தை நீங்கள் சரியாக கையாண்டால் தானே மற்ற நாடுகள் அதை தொடர்ந்து நடத்தக்கூடியதா இருக்கும். இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அந்த மக்கள் மீது மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் சொல்வதை கேட்பதாகவும், அமெரிக்கா சொல்வது தாங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு, தாங்கள் சொல்வதைத்தான் உலகம் கேட்கிறது என்ற அந்த மாயைக்குள் இருந்து விட்டார்கள். அவர்களை அதிலிருந்து ஒரு சில ஊடகங்கள் அதிலிருந்து வெளியில் கொண்டு வர முயற்சித்தாலும் அது பெருமளவில் வேலை செய்யவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப த நேஷன் என்ற ஒரு அமெரிக்காவின் ஒரு நாளேடு கூறியிருக்கின்றது, ட்ரம்பும் ஹெக்ஸத்தும் தங்கள் சொந்த இராணுவத்துக்கு எதிரான போரில் தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள், அமெரிக்க ஜனாதிபதியும் பாதுகாப்பு செயலாளரும் வெளிநாடுகளில் அவமானங்களை சந்தித்து வருவதால் அவர்கள் உள்நாட்டில் பதவி நீக்கங்களிலும் பலிக்கடா தேடும் நடவடிக்கைகளிலும் இறங்கியுள்ளனர். விமர்சகர்களின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகள் போர் தயார் நிலையை வலுப்படுத்துவதற்கு பதிலாக இராணுவ கட்டமைப்பை பலவீனப்படுத்தி அதன் அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுக்கின்றன என்றும், தளபதிகளின் பணி நீக்கமும் கட்டளைகளில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களும் பெண்டகனுக்குள்ளேயே அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்துகின்றன. சிலர் இந்த செயல்முறையை அமெரிக்க இராணுவ நிர்வாகத்தில் நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் குழப்பத்தின் அறிகுறி என்று அழைக்கின்றனர் என்று கூறியிருக்கின்றது தேசன் என்ற இப்ப எல்லோரும் மெல்ல மெல்ல அந்த உண்மைகளை கொண்டு வருகிறார்கள். இதற்கு முதல் இப்ப பைடன் ஆட்சி கூட பைடன் வீழ்ச்சி பெற்றதுக்குரிய காரணம் 2 காரணம். ஒன்று ரஷ்யா மீதான போர், அது ஏற்படுத்திய தாக்கம். 2வது கமலா ஹாரிஸ் அவரால் பிரேரிக்கப்பட்டவர் ஒரு பலவீனமான வேட்பாளர். இப்ப மேற்குலக நாடுகளை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் ஒரு தரமான அரசியல்வாதிகளுக்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் இல்லாமல் தான் ரிஷி சுனாக்கை கொண்டு போட்டார்கள். அதே போலதான் இப்பவும் இருக்கிற நிலையில் எல்லோரும் பலவீனமானவர்களாக. ஜெர்மனிய நிலைமையும் அதை அவ்வாறுதான் இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவ்வாறான நிலையில் தான் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் உண்மையை பேசாது மாயைக்குள் வளர்த்ததால் இவர்களிடம் அந்த ஒரு தரமான அரசியல்வாதிகளை எதிர்காலத்தில் உருவாக்க முடியாமல் போனதுதான் அதற்குரிய காரணம். அமெரிக்காவிலும் அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ட்ரம்புக்கு பிறகு அடுத்தது யார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளேயே குழப்பம். ஒன்று மார்க்கோ ரூபியோவை போடுவோமா, ஜேடி வான்ஸை போடுவோமா என்ற மிகப்பெரிய குழப்பத்திலே அவர்களே இருக்கிறார்கள். என்ற ஒரு தடவை வான்ஸை பற்றி பேசுகிறார்கள், ஒரு தடவை ரூபியோவை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதைத்தான் இப்ப மெல்ல மெல்ல ஊடகங்களும் சொல்லிக் கொண்டு வருகின்றன, பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது. அது பலவீனம் அவர்களுடைய அரசியலுக்கு மட்டுமில்லை, இராணுவத்துக்குள்ளும் ஏற்பட்டிருப்பதுதான் அவர்கள் இப்போது கவலை அளிக்கும் முடியும் அந்த நேஷன் போட்டிருக்கிறது.
நீங்கள் கூறுவது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் உணரக்கூடிய அந்த, அதாவது உலக பரப்பில் இப்பொழுது நீங்கள் எங்கே பார்த்தாலும் தரமில்லாத ஒரு அரசியல் தலைவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். நீங்கள் கூறும்பொழுது உடனடியாக இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது தெரிகின்றது அவ்வாறான நிலைமைதான் இருக்கிறது, ஒரு குழப்பகரமாக இருக்கின்றது என்பதைத்தான் கூறலாம். சரி, இப்ப போர் நடந்து முடிந்திருக்கின்றது, தற்காலிகமாக போர் நிறுத்தம் இருக்கின்றது. இந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பாக அமெரிக்காவுக்கு கூட விமர்சனங்கள் எழுப்பும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் பழைய போர்களை ஒப்பிட்டு சொல்லுவார்கள், அமெரிக்கா அங்கே போனார்கள், நீண்ட காலம் போனார்கள், நாங்கள் போரை இழந்துதான் திரும்பி வருகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார். தானாக 58 நாள் 60 நாள் மட்டும்தான் நான் அங்கே நின்றிருக்கின்றேன், ஏன் இப்படி எல்லாம் கூறுகிறார் என்று அவர் தன்னுடைய பிசத்தரை கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் வெளிவிவகார அமைச்சர் இஸ்லாமாபாத்துக்கு சென்ற விடயங்கள் கூறியிருந்தோம். இனி அவர் புதிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்றை முன்வைத்தார் என்ற விடயங்களை நாங்கள் கூறும் பொழுது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வந்திருக்கின்றன என்றால், இந்த பேச்சுவார்த்தையை 3 கட்டங்களாக கையாளுவதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்றை, ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கு. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கொஞ்சம் விரிவாக கூறுவீர்களா? பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் இப்ப பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் கூறியிருக்கிற, பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், தாங்கள் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து கொண்டு செல்வதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். தாங்கள் ஈரானிடமிருந்து முதல் கட்டமாக என்ன நிபந்தனைகள் என்பதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கின்றோம். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, பாகிஸ்தான் அந்த போடப்பட்ட இந்த நகரத்தில் போடப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன என்ற போது இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இருதரப்பும் சந்திக்க போவதில்லை. ஈரான் நேரடியாக அமெரிக்காவை சந்திக்க மறுத்துவிட்டது. என்று சொன்னால் ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் அதற்கு உரியவர்கள் இல்லை என்று ஈரான் சொல்லுகிறார். தங்கள் நேரத்தை அதில் காட்டி பாகிஸ்தான் நடுநிலையாளர்கள் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறார்கள் என்று ஈரான் விளங்குகிறது. ஈரான் அதாவது மௌனமாகவே அந்த இருவரையும் நிராகரித்து விட்டது. என்று சொன்னால் அனுபவம் இல்லாதவர்களுடன் பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றது. அப்ப இனி பெரும் பேச்சுவார்த்தைகள் 2 தரப்பும் பாகிஸ்தானூடாக நேரடியற்ற விதத்தில் தான் பேச போகிறார்கள் என்று தெரிகிறது. அதே நேரம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஓமானுக்கு சென்ற பிற்பாடு சொல்லி இருக்கின்ற இந்த ஹோமோஸ் நீரிணை தொடர்பான விவகாரத்தில் 2 நாடுகளும், ஈரானும் ஓமானும் தான் முடிவெடுக்கும். அதற்கு பிறகுதான் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முதலில் இந்த பிளாக்கேட்டை எடுக்க வேண்டும். மற்றது லெபனானிலும் ஈரானிலுமான முழுமையான போரை நிறுத்துவதற்கான முயற்சி நிறுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது. இப்போது அரக்ஷி அவர்கள் மாஸ்கோவில் தரையிறங்கி இருக்கிறார். மாஸ்கோவில் அவர் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் அரசு தலைவர் பூட்டினை சந்திப்பது தனக்கு ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் பார்க்கிறார். அதாவது நிரந்தரமாக போரை 2 இடங்களில் நிறுத்தும் வரை ஹாமூஸ் தொடர்பாகவோ அணு ஆயுதங்கள் தொடர்பாகவோ தாங்கள் பேசப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த 3 கட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஒன்று, அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு நோக்கமாக கொண்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை திட்டத்தை அதாவது ஈரான் பாகிஸ்தானிடம் ஒப்படைத்திருக்கின்றதாக அல் மஜதீன் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. முதல் கட்டமாக எல்லா பிரச்சனையும் குறித்து விவாதிக்காமல் போரை நிறுத்துவது, ஈரான் மற்றும் லெபனானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்கப்படாது என்பதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். 2வது கட்டமாக ஓமானின் பங்கேற்புடன் ஹார்மூஸ் நீரிணையை நிர்வகிப்பது குறித்தான ஒரு புதிய சட்ட அமைப்பை உருவாக்குதல். 3வதாக அணுசக்தி பிரச்சனை குறித்து விவாதிப்பதாகும். ஆனால் முந்தைய 2 கட்டங்களிலும் குறித்த உடன்பாடு எட்டப்படும் வரை அணுசக்தி குறித்து ஒருபோதும் பேசப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் சிலர் கேட்டிருக்கிறார்கள், அதாவது தற்போதைய நிலையில் யாரிடம் அதிக கார்ட்ஸ் இருக்கிறது, யாரிடம் அந்த லிவரேஜ் என்று சொல்றது, யாரிடம் அதை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கிறது என்று. அதற்கு இந்த பேச்சுக்களில் முதல் கலந்து கொண்ட ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் ஹலிபா அவர் கூறியிருக்கின்றார், ஈரானிடம் இருக்கின்ற அந்த லிவரேஜ் வேறு யாரிடமும் இல்லை என்று சொல்லி ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கைவசம் உள்ள சீட்டுகள் குறித்து ஒரு சமன்பாட்டை அறிவித்ததன் மூலம் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் ட்ரம்பின் கூற்றுக்களுக்கு மாறாக
இறுதியில் அமெரிக்காவிடம் கைவசம் உள்ள சீட்டுகள் தீண்டு வருகின்றன என்பதையும், அதே சமயம் ஈரானிடம் இன்னும் பல சீட்டுகள் கைவசம் உள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும், அவர்கள் தங்கள் கைவசம் உள்ள ஆயுதங்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே அவற்றை பின்வருமாறு பகுப்பாய்வு செய்து அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்றால், ஈரானின் கைவசம் உள்ள ஆயுதங்கள் ஹார்முஸ் ஜலசந்தி, அவர் கூறியிருக்கிறார் அது ஒரு ஆயுதம் தாங்கட, ஆனால் அது பகுதியாகத்தான் மூடப்பட்டது, இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அடுத்ததாக பப் அல் மண்டேப் ஜலசந்தி, அது இன்னும் பயன்படுத்தப்படாத ஆயுதம் என்று போட்டிருக்கிறார். அடுத்ததாக எண்ணெய் குழாய்கள், அது இன்னும் பயன்படுத்தப்படாத ஆயுதம். அமெரிக்காவின் ஆயுதங்கள் என்று சொல்லும் போது அவர் கூறுகிறார், சந்தையை நிர்வகிப்பதான மூலோபாய எண்ணெய் இருப்புகளை வெளியிடுதல், அதாவது இந்த எண்ணெய் விலையை குறைப்பதற்காக இருக்கிற கையிருப்பு எண்ணெயை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது நுகர்வோரை நிர்வகிப்பதற்காக மற்றும் எண்ணெய் தேவையை குறைப்பதற்காக பகுதி அளவில் அதை பயன்படுத்துகிறார்கள். இப்போது விலைகள் உயர்வதற்காக செயலற்ற முறையில் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் கோடை விடுமுறைகள் ரத்து செய்யப்படாவிட்டால் அந்த விடுமுறையின் போது அதிகரிக்கும் எரிசக்தி தேவையையும் இந்த பட்டியலில் நாம் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பொருளாதார ரீதியாக அவர்கள் மிக பாரிய பின்னடைவில் இருக்கிறார்கள். அதை தவிர அவர்களிடம் வேறு ஒன்றும் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இப்ப இந்த 3 கட்ட ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், கட்டம் கட்டமாக அதை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் 2 விடயங்கள் இப்பொழுது அதற்கு என்ன நடக்க போகிறது. ஹோர்முஸ் நீரிணை இருக்கின்றது, அதுக்கு என்ன நடக்க போகின்றது, போர் நிறுத்தத்துக்கு என்ன நடக்க போகின்றது. உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை என்று வந்தால் இதுவரை காலம் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 வாரத்தில் 2 வாரத்தில் முடிக்கின்ற விடயம் இல்லை, அது நீண்ட காலமாக எடுக்கும். நேற்று கூட ஒரு ப்ளூம்பர்க்ல ஒரு முன்னியர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் கூறும்பொழுது, எத்தனையோ மெம்பர்ஸ் அந்த டீமில் போவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இது அவருடைய மருமகனும் அவருடைய வியாபாரத்தில் ஈடுபட்ட கூட்டாளியும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வாறு இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை அல்லது 3 கட்ட திட்டத்தை நகர்த்த முடியும். இப்ப இங்கிருந்து எப்படி நகரப் போகிறார்? ஒன்றும் செய்ய முடியாது என்றால், ஒவ்வொரு நாடும் செல்ல 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 பொருளாதார ரீதியாக பல நாடுகள் கடுமையான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் தான். என்று சொன்னால், இப்ப நாளை போர் முடிவடைந்தால் கூட இந்த கண்ணிவடிகள் அகற்ற கூட 6 மாதம் எடுக்கும் என்று சொன்னால், உடனடியாகவே முன்னைய போல 145 150 கப்பல்கள் ஒரு நாளில் வர முடியாது. அது கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கும். எண்ணெய் குழாய்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிலிருந்து பல நாடுகள் மூடிவிட்டன என்றால் அவர்களுடைய கையிருப்புகள் நிரம்பிவிட்டன. அப்ப அதை திருப்பி திறப்பது என்று சொன்னாலும் அது என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியாது. கூறுகிறார்கள், இவ்வாறு முன்னர் அவர்கள் செய்ததில்லை, இப்போதுதான் முதலாவது தடவை. சில சமயங்களில் எண்ணெய் குழாய்களுக்கு நீர் புகுந்திருக்கும், அதை வெளியேற்றி விட்டு சில விட அது வேக்யூம் பிரஷர் மாறி இருக்கும். என்ன நிலைமை என்று இன்னும் யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள். இது எல்லாம் வளமைக்கு திரும்பும்போது நாளை அல்லது இன்று போர் முடிந்தால் கூட நவம்பர் மாதம் அல்லது டிசம்பர் மாதம் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனா தொடர்ந்து அமெரிக்கா ராணுவத்தை மத்திய கிழக்கு நாட்டுக்கு அனுப்புகிறது, ஆயுதங்களை அனுப்புகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? என்னென்று சொன்னால், அமெரிக்காவால் இந்த தோல்வியை, இப்ப நான் கூறினேன், இந்த நேஷன் பத்திரிகை வெளியிட்டது போல பலரும் இப்போது இதுகளை எல்லாவற்றையும் பல ஊடகங்கள் அதாவது என்பிசி கூட நேற்று போட்டிருந்தது, நாங்கள் நினைத்ததை விட பெருமளவான இழப்புகளை இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற 300 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற அமெரிக்காவின் தளங்கள் சந்தித்திருக்கிறது என்று போட்டிருக்கிறது. இது அப்பட்டமாக தெரிகிறது அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா இதில் ஈரானுடன் இப்படியே ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் கூட அமெரிக்கா ஒரு தோல்வியை ஏற்றுக்கொண்டதாகத்தான் முடியும். அடுத்தது, ஒபாமா கொண்டு வந்த அணு ஒப்பந்தத்தை விட கீழாக ட்ரம்ப் போக முடியாது என்ற ஒரு நிலை. எனவே இது ஈரானுக்கு போடப்பட்ட தடை அல்ல, உலக நாடுகளுக்கு போடப்பட்ட தடை. என்றால் உலக நாடுகள் இப்போ ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தனக்கு உதவியாக படையினரை அனுப்பவில்லை, சரி ஈரானுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு இணங்க வைப்பதற்கான ஒரு கடும் முயற்சி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், ஈரான் பேச்சுக்கு போகவில்லை, அமெரிக்கா தான் பேச்சுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தாங்கள் போகவில்லை என்று வெளியில் சொன்னாலும் பாகிஸ்தான் ஊடாக தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாவற்றுக்கும் பாகிஸ்தானை சாட்டிக்கொண்டார். அதனாலதான் பாகிஸ்தானுடன் அவர்கள் நல்ல உறவாக இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தான் எல்லா பழியையும் தானே ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் தான் ஏதோ அமெரிக்காவை கூட்டிக் கொண்டு வர்றது போல தானே அந்த பழியை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தான் அதுக்கு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இதில் நீங்கள் சொன்னது போல ஈரான் இது திருப்ப மீண்டும் போருக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால் தங்களிடம் இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி விட்டார்கள். தங்கள ஒரு சிறப்பு பட நடவடிக்கையை 155 விமானங்களுடன் செய்து பார்த்து விட்டார்கள். கடற்படை தளத்தை பயன்படுத்தி விட்டார்கள். இனி இருக்கிறது இந்த நேற்று நாங்கள் பேசியது போல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதுவும் சாதாரணமானது இல்லை. அது உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று அது சம்பந்தமாகவும் தான் அப்பாஸ் அரக்சி ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பாகவும் பேசுவதற்கு தான் சென்றிருக்கிறார்கள். என்றால் சில பேச்சுக்கள் தொலைபேசிகளில் பேச முடியாது. ஏனென்றால் அது ட்ரப் பண்ணப்படும். நேரடியாகத்தான் பேசலாம். எனவேதான் அவர்கள் அங்க போயிருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கா இருக்கிற நிலைமை மிக மிக கடினமாகத்தான் இருக்கின்றது. இப்ப இது தொடர்பாக இப்ப மிடில் ஈஸ்ட் ஐ கூட ஒரு இதை போட்டிருக்கிறது. ஈரான் நிலைமை தொடர்பாக அது போட்டிருக்கிறது. ஈரான் ஈராக் போரில் இருந்து இன்றைய ஈரான் தலைவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று அது போட்டிருக்கிறது. சொன்னால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போருக்கு ஈரான் அளித்த பதில் 1980களில் நடந்த மோதலின் தாக்கத்தில் வேறு ஒன்றில் உள்ளது என்றும் அந்த போர் தான் ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ கட்டமைப்பை வலிமைப்படுத்தியது என்றும் இப்போது விரைவான வெற்றியை எதிர்பார்த்து சதாம் ஹுசேன் ஈரான் மீது ஒரு முழு அளவிலான படையெடுப்புக்கு உத்தரவிட்டார். சில வாரங்களில் டெஹ்ரானை அடைந்து விடுவதாக உறுதியளித்தார். ஆனால் அந்த போர் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நீடித்தது. அதன் விளைவுகள் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்தாதது மட்டுமல்லாது வலுப்பெறச் செய்ததாகவும் ஈரான் ஈராக் போரிலிருந்து இஸ்லாமிய குடியரசு கற்றுக்கொண்ட முதல் பாடங்களில் ஒன்று தனது சொந்த படைகளை சார்ந்திருப்பது. தனிமைப்பட்ட போதிலும் மற்றும் ஆயுதங்கள் பெறுவதில் சிரமங்கள் இருந்த போதிலும் ஈரான் ஈராக்கிய படைகளை பின்னுக்கு தள்ளியது. வலுவான எதிரியை எதிர்கொள்ளும் இந்த எதிர்ப்பு மனப்பான்மை சமீபத்திய போரிலும் வெளிப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து கிடைத்த பாடங்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை உள்நாட்டில் உருவாக்குவதற்கும் இது இன்று ஈரான் தனது எதிரிக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துவதற்கும் அனுமதித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறது. அப்ப ஒரு தரைப்படை நடவடிக்கை சரியில்லை என்றதை எல்லோரும் இப்போது உணர்ந்து விட்டார்கள். அப்ப டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்றால் கூட அது ஈரானை மிரட்டுவதற்கு செய்யலாமே தவிர அதனால் ஈரானை அழிக்க முடியாது என்றதுதான் யதார்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. அமெரிக்கா இந்த படை பலத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போடுவது என்றால் ஒரு அழுத்தத்தை ஒரு மிரட்டுவதற்காக. அதே போல் ஈரான் பக்கத்தை பார்த்தால் நீண்ட காலத்துக்கு இழுத்தடித்து இந்த போரை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுத்தால் இவர்களுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றதை நீங்கள் குறிப்பதை பார்க்கும் பொழுது அது இப்பொழுது இந்த செய்திகளின் ஊடாக கேட்கும் பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது. மிகவும் சுருக்கமாக அப்பாஸ் அரக்சியினுடைய ரஷ்யாவுடைய பயணம் தொடர்பாக என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ரஷ்யாவின் பயணம் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டிருந்த இந்த மூலோபாய உடன்பாட்டின் அடிப்படையில் படைத்துறை ரீதியாகவும் சரி ராஜதந்திர ரீதியாகவும் சரி 2 நாடுகளும் ஒற்றுமையாக இணைந்து இயங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரில் போது ரஷ்யா தான் அதிகளவான படைத்துறை உதவிகளையும் மற்றது சேட்டலைட் உதவிகளாக இருக்கலாம், ஏவுகணை உதவிகளாக இருக்கலாம், காஸ்பியன் கடற்பகுதியூடாக தொடர்ச்சியாக விநியோகங்களை வழங்கி கொண்டிருந்தது. நிவாரண உதவிகளையும் வழங்கி கொண்டிருந்தது ரஷ்யா. இப்போது அதாவது அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இப்ப அமெரிக்காவின் அடுத்த இராணுவ நகர்வு ரஷ்யாவிடம் தான் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ரஷ்ய புலனாய்வுத்துறையிடம் தான் இருக்கின்றது. அமெரிக்கா என்ன செய்ய போறது அடுத்தது என்று அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு தான் அவர் போயிருப்பதாக கூறுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவுடைய அதிபர் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறாரா இல்லையா என்ற விடயத்தையும் பார்ப்போம். வருகின்ற மாதம் அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற விடயங்களை சரி நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக அரசோர்களே, உங்களுக்கு தெரியும் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அமெரிக்கா கூறியிருக்கின்றது இதுவரையில் 32 கப்பல்களை திருப்பி அனுப்பியிருப்பது என்று கூறுகிறார்கள். இதே நேரத்தில் பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்ட பொழுது ஆசிய நாடும் ஆப்பிரிக்க நாடும் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பின்னடைவை காணப்போகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பொருளாதாரம் தொடர்பாக ஆசியாவில் இருக்கின்ற நிலைமைகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆசிய நாடு கடுமையாக பாதித்திருப்பதாக இப்ப அல் ஜசீரா கூட ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றது. எண்ணெய் விலை $107 அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா நீங்கள் கூறியது போல 38 கப்பல்களை திருப்பி அனுப்பி இருக்கின்றது.
ஆனால் இதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த போரினால் $28 பில்லியன் தாங்கள் இந்த எரிபொருள் செலவால் இழந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியாவில் தென் கொரியா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸிலிருந்து போகின்ற எண்ணெய் வழிகள் எண்ணெய் அதிகம் தென் கொரியா அதில் சார்ந்திருந்தது. இப்போது 58 மில்லியன் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு $400 இந்த எரிபொருள் நிரப்புவதற்கு கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது தென் கொரியா. அது மட்டுமல்லாது அந்த மக்களுக்கான நிதி உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில் பிலிப்பைன்ஸ் பஸ்களுக்கு எரிபொருட்களை மானியமாக கொடுப்பதற்கும் பெருமளவான மக்களை வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கும் என்று அரசாங்க பணிகளை கூட பிலிப்பைன்ஸ் குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் பெருமளவான மக்கள் வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் போன வாரம் கூட கதைக்கும் இந்த செரமிக் ஃபேக்டரியில் கூட பெருமளவானவர்கள் வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பல தொழிற்சாலைகளில் பணிக்குறைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பல நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் யூரியா தொழிற்சாலை கூட நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் உரங்களை 2 மடங்கு விலையில் வாங்குவதாகவும் கூறப்படுகிறது. பயிர்கள் பல விவசாயிகள் தங்கள் நிலங்களை கைவிட்டிருப்பதாகவும் அப்படி விதைப்பவர்கள் கூட இதை அறுவடை செய்யும் போது அதன் உணவு என்ற விலை மிக மிக அதிகமாக இதன் தாக்கம் செப்டம்பர் அளவில் தான் தெரியும் என்று கூறுகிறார்கள். அதே போல தாய்லாந்து கூறியிருக்கின்றது பிளாஸ்டிக்கை மீண்டும் ரீசைக்கிள் பண்ணி, ஏன்னா பிளாஸ்டிக்கை உற்பத்திக்கு தேவையான நெப்தா இல்லை. நெப்தா இந்த மசகு எண்ணெயில் தான் எடுப்பது உண்டு. நெப்தா வராதபடியால் இனி பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண சொல்லி கூறியிருக்கிறார்கள். இயலுமான வளங்களை இப்போதைக்கு பயன்படுத்துகிறார்கள். சபை பண்ணுவதற்கு இதை கோமஸ் துறக்கும் என்று இப்போதும் நம்புகிறார்கள் அவர்கள். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் போக போக ஈரானுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்க போவதில்லை, அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை இருக்க போவதில்லை. இந்த எல்லா உலக நாடுகள் அனைத்தும் அதற்கான விலையை செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் அந்த போரை ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் நிறைய தடவைகளை எச்சரித்துக் கொண்டு வந்தீர்கள். அதனுடைய நிலைமைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. நன்றி அரசுகளே, தகவல்களை திரட்டி உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்தது மிக்க நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.